பிரதட்சணம் தான் உபாசனம். பிரதட்சணமே நடக்கவே முடியல, நடக்கவே முடியல, பேசவே முடியல. எதுவுமே சக்தி இருந்தா தானே. உபன்யாசம்னாலும் சக்தி இருந்தா தானே, கதை கேட்கணும்னாலும் கதை கேட்கறதுக்கு சக்தி இருந்தா தானே, சாப்பிடணும்னாலும் சாப்பிடறதுக்கு சக்தி இருந்தா தானே, நிற்கணும்னாலும் நிற்கிறதுக்கு சக்தி இருந்தா தானே, படிக்கணும்னாலும் படிக்கிறதுக்கு சக்தி இருந்தா தானே. அந்த 3 அம்மா அருமையான அம்மா. அந்த 3 அம்மா இருக்காளே, 3 அம்மாவும் எப்படி இருக்கா? அப்படியே சரஸ்வதி வீணா பாணியாக எல்லாருக்கும் ஞானம் இருந்தா தானே, ஞானம் இருந்தா தானே சக்தியினுடைய உபயோகம். அஞ்ஞானிகளுக்கெல்லாம் சக்தி முரட்டுத்தனத்துக்காக உபயோகப்படும். விவேகிகளுக்கு தானே சக்தி நல்ல முறையில உபயோகப்படும். எப்பொழுதும் சௌமியமாக கையில வீணை வச்சுக்கொண்டு புஸ்தகம் வச்சுண்டு ஜபமாலை வச்சுண்டு ஒரு அம்மா, ஆயுதமே இல்லாம பிரசன்னமா வெண்பட்டு உடுத்தி கொண்டு நல்ல படிப்பு அந்த அம்மாவுக்கு. நம்ம அம்மா நல்ல படிப்பு, சக்தியான படிப்பு. படிப்புக்கே அவதான் தேவி. பரம சாந்தமா இருப்பாள். ஹம்சபட்சி தான் அவளுக்கு ரொம்ப பிரியம், வெண் தாமரை தான் அவளுக்கு ரொம்ப பிரியம். இப்படி ஒரு அம்மா, அந்த அம்மாவை சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி என்று அவளை வேண்டிண்டா நமக்கு வாக்கு நல்ல சித்திக்கும், நல்ல படிப்பு வரும், பாட்டு வரும். சரஸ்வதிங்கிற அம்மா. இன்னொரு அம்மா மகாலட்சுமி. அந்த அம்மாவும் 2 கையில கமலம் வைத்து கொண்டு 2 கையினால அபய வரத கஷ்டத்தோடு கூட பிரசன்னமா இருக்கு. அவளுக்கு கையில ஐஸ்வர்யம் இருந்தாதானே குழந்தைகளை படிக்க வைக்கவும் முடியும், தர்மங்களையும் செய்ய முடியும், நம்மையும் 4 பேர் மதிப்பா. எது இருந்தாலும் ஐஸ்வர்யம் இல்லை, துர்பிட்சம் இருக்கு, மூதேவி இருக்கு அப்படின்னு சொன்னால் சக்தி இருந்தாலும் மதிக்க மாட்டேன். துருதுருன்னு அலைகிற சக்தி இருக்கு, ஆனா பிரயோஜனம் இல்லாம அலைஞ்சுன்னு கிடக்கா. உபன்யாசம் பண்ற சக்தி இருக்கு, உபன்யாசம் விட்டு பண்ணிட்டு கையை விரிச்சுன்னு வரையாள, அதுக்கு ஒண்ணு கொண்டு வர்றது இல்லையான்னு கேட்க மாட்டாளா? ஏதோ உபயோகம் இருக்கணும் இல்லையா? அதனால சக்தி இருந்தாலும் தனம் வேணும். தனம் இல்லைன்னா வெறும் சக்திக்கு மதிப்பு கிடையாது. ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய, செல்வத்தை கொடுக்கக்கூடிய தேவி எல்லாரிடத்திலையும் க்ஷேமத்தை, மங்களத்தை, தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, கிரகலட்சுமி, விஜயலட்சுமி, வீரியலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி, எல்லாம் லட்சுமி, சர்வ மங்களமும். அப்படி ஒரு அம்மா. அப்புறம் இந்த படிக்கணும், நல்லா படிப்பு வரும். படிக்கிறது சக்தி இருந்தா தானே. டைபாய்டு ஜுரம் வந்து விட்டுனா இந்த வருஷம் பரீட்சை எழுத முடியாது. நல்லா படிக்கிற குழந்தை தான் டைபாய்டு ஜுரம் வந்து பரீட்சைக்கு போக முடியாது. அப்படின்னா சக்தியினுடைய அவசியம். சக்தி இருந்தாதான் பரீட்சை எழுத முடியும். சக்தி இருந்தாதான் நாம் எதையும் சம்பாதிச்சதையே உபயோகப்படுத்த முடியும் என்று ஒரு அம்மா நமக்கு தானே சக்தியை கொடுக்கிறா, ஒரு அம்மா ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறா, ஒரு அம்மா ஞானத்தை கொடுக்கிறா. இப்படி இந்த 3 அம்மா அருமையான அம்மா. 3 அப்பாவை பத்தி அப்புறம் சொல்லுவோம். 3 அப்பாவை பத்தி அப்புறம் சொல்லுவோம். இந்த 3 அம்மாவை நினைச்சா துர்காலட்சுமி, சரஸ்வதி. நாள்தானே நவராத்திரியில 3 பேருக்கு 3 நாள், 3 நாள் 3 பேர். துர்கா, அப்புறம் முதல் 3 நாள் துர்கா பூஜை. வடக்கெல்லாம் துர்கா பூஜை தான் முக்கியம். நடு 3 நாள் லட்சுமி பூஜை. நம்ம பக்கத்துல எல்லாம் சரஸ்வதி பூஜை தான் முக்கியம். கடைசி 3 நாள் சரஸ்வதி பூஜை. அப்புறம் விஜய யாத்திரை கிளம்ப வேண்டிய விஜயதசமி. இந்த 3 அம்மா நமக்கு அனுகூலமா இருந்தா உலகம் பூரா சுத்திட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் விஜயதசமி. எல்லாத்திலையும் வெற்றி. இந்த 3 அம்மா நமக்கு அனுகூலமா இருந்துட்டா எல்லாற்றிலையும் வெற்றி. அம்மாவை விலக்கி விட்டு அப்பாட்டகம் மட்டிலும் செலுக்க காட்டலாமா? இப்ப சக்தியே இல்லாத போயிடுத்து. இந்த பிரிங்கிக்கு சக்தியே இல்லாத போயிடுத்து. அப்புறம் அவர் வருத்தப்பட்டு பரமேஸ்வரன் கிட்ட எனக்கு பிரதட்சணம் கூட பண்ண முடியலையே, நான் என்னடா பண்ணுவேன்? பிரதட்சணம் பண்ண முடியலன்னு நான் என்ன பண்ணுவேன்? நீ அம்பாளோட சேர்த்து என்ன பிரதட்சணம் பண்ணு. அப்படி பண்ணணும் சங்கல்பிச்சாலே உனக்கு சக்தி கொடுத்துருவல்னார்.
உடனே அவர் திருவண்ணாமலை வந்தார். அபீத குச்சாம்பாளும் அருணாச்சலேஸ்வரரும் சேர்ந்து ஒரே வடிவந்தான் மலை. அந்த மலையே அம்பாளும் சுவாமியும் சேர்ந்துதான். இந்த இப்ப எப்படி பிரிப்ப? அப்ப கிரி பிரதட்சணம் பண்றாள. இப்ப பௌர்ணமி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பிருங்கி அம்பாளையும் பரமேஸ்வரனையும் சேர்த்து பிரதட்சணம் பண்ணி க்ஷேமத்தை அடைஞ்சார், ஞானத்தை அடைஞ்சார். உமா சகாயனாத்தான் சுவாமியை பக்தி பண்ணணுமே தவிர பிரத்யேகமாக பக்தி பண்ணக்கூடாது. அதனால உபனிஷத்து சொல்றது, உமா சகாயம் பரமேஸ்வரம் பிரபு திரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் தியாத்வா முனிர்கச்சதி பூதயோனி சமஸ்த சாட்சிம் தமச பரஸ்தாத் என்று கைவல்யோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து. நம சோமாய ச ருத்ராய ச நமஸ்தாம்ராய சாருடாய ச. நம சோமாய உமையா சக வர்த்ததே இதி சோமா. ருத்ரா ரோதனத்தை திராவணம் பண்ணும்படி செய்கிறவர், துக்கத்தை நீக்கிறவர், அதனால ருத்ரன். நமஸ்தாம்ராயச்ச அருணாயச்ச, இளம் செவப்பாக இருப்பார், நல்ல செவப்பாக இருப்பார். உதய சூரியனாக ஈஸ்வரனே இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடியே இந்த பதங்கள் வந்திருக்கு. நமசங்காயச்ச பசுபதயேச்சே சம்னக்ஷேமம் மங்களம். மங்களத்தை கமயத்தி நாம் அடையும்படி செய்யறார் அப்படிங்கிறதுனாலே சங்கம் அப்படின்னு சின்னகா, சங்கன் இல்லை. நம சங்காயச்ச க்ஷேமத்தை நமக்கு அடைவிக்கிறார். பசுபதயேச்ச, பசுக்கள்னா ஜீவாத்மாக்கள், பந்தப்பட்டிருக்கிறோம் இல்லையா, அதனால பந்தப்பட்ட ஜீவாத்மாக்கள் எல்லாத்துக்கும் பசுக்கள்னு பெயர். பசு எப்போதும் பந்தப்பட்டுதானே இருக்கும், அவுத்து விட்டாதானே போகும். தண்ணீர் குடிக்கதாலும் பொறுத்தியார் தாட்சிணியம், வைக்க சாப்பிடணும்னாலும் பொறுத்தியார் தாட்சிணியம், கொஞ்ச தூரம் உலாவ போகணும்னாலும் பொறுத்தியார் தாட்சிணியம். 2 நாள் வைக்க போடாம தண்ணீர் போடாம கவனிக்காம போட்டாலும் வயிற குழைய போட்டுன்னு அப்படியே நிற்கும். சுதந்திரம் இல்லாம எப்படி பந்தப்பட்டிருக்கோ பசுக்கள், பசுக்களை பார்த்தா பாவமா இருக்கே தவிர தேவர்களுக்கெல்லாம் நம்மளை பார்த்தா பாவமா இருக்கும். ஏன்னா நமக்கு எதுலயும் சுதந்திரம் இல்லையே, பந்தப்பட்டிருக்கும் காலத்துக்கு, தேசத்துக்கு, நமக்கு நாமே, நம்முடைய இந்திரியங்களுக்கு, மனுஷாளுக்கு மனுஷாலே பந்தப்பட்டிருக்கிறதுனால பசுக்களுக்கெல்லாம் பதிகி ரட்சிக்கிறவனாக விமோச்சனம் செய்யவன்றனாக இருக்கக்கூடிய நம உக்ராயச்ச பீமாயச்ச. உக்ரமாக இருக்கிறவர் துஷ்டர்களுக்கு, அல்லது பிரளய காலத்திலேயே உக்ரமாக இருக்கிறவர், துஷ்டர்களுக்கு உக்ரமாக இருக்கிறவர். பீமாயச்ச சர்வ ஜகத்தும் அவருக்கு தானே பயப்படுறது. பீஷாஸ்மாத்வாதே பீஷோதேதி சூரிய என்று சொல்றது இல்லையா. இந்திரன் சூரியன் மிருத்யு உள்பட அவருக்கு பயந்தண்டு நடக்கிறது. லோகம் பூரா தன் பயத்தால நடத்திக்கிறார். ஈஸ்வர பயம் இல்லைன்னா உலகம் எப்படி இருக்கும், தாறுமாறா போயிடும். பிரகிருதி சும்மா அடங்குவாது. பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்னும் சாப்பிட்டுடும், ஒண்ணுக்கு அடங்குமா. எல்லாம் ஒரு லெவல்ல இருந்தாதானே உலகம் நடக்கும். கடன் பொங்கிச்சுனா என்ன ஆகுறது, பூமி வெடிச்சா, பூகம்பம் ஏற்பட்டா என்ன ஆகிறது, நித்தியப்படி புயல் ஏற்பட்டா என்ன ஆகிறது, நித்தியப்படி படிசாவு விளைக்கு கால்றால்லாம் இருந்தது. அதுபோல நித்தியப்படி படிசாவுனா என்ன செய்யுது, எல்லாத்தையும் லிமிட் படுத்தி நடத்தின்னு போகிறது யாரு, எல்லாத்துக்கும் மேற்பட்ட ஒரு அத்தியட்சகன் இருக்கிறான். அவனுக்கு பயந்துதான் உலகமே நடக்கிறது என்று வேதம் சொல்றது. அதனால பீமன்னே அவருக்கு பெயர். நவோ அக்ரே வதாயச்ச தூரே வதாயச்சே. அக்ரே வதாய் நேருக்கு நேர் இருந்து யுத்தம் பண்றவா. தூரே வதாயச்சன்னா சப்தவேஜி பானம் இருந்தது இல்லையா தசரதர் கிட்டக்க,